இல்ல ஆல்ரெடி நான் அதை பாத்துட்டேன். எனக்கு அது வேண்டாம். இவ்வளவுதான் இருக்கா? வேற எதுவும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். இங்க பாருங்க, இந்த டிசைன் ஓகேவா? அது நல்லா இருக்கே. இருக்குது பாரு, கம்ப்யூட்டர் ஆன்லயே வச்சிருக்கிறது. ஆனா நாம எப்படியாவது நாளைக்கு காலையிலக்குள்ள அதை கண்டுபிடிச்சாக்கணும். இல்லனா குப்பையில போட வேண்டியதுதான். இந்தாங்க மேடம் காஃபி. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க ஜேஜே? நான் ஏன் சிரிக்கிறேன்னா என்ன நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா லீவ் அன்னைக்கு வேலை பார்க்க சொல்றீங்களா, என்னோட லைஃப் கோச் ஹைஹான் தான் இதை சொல்லி கொடுத்தாங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தா கண்ணுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வருமா. நீங்களும் வேணா சிரிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாதிரி சிரிங்க. சிரிச்சீங்கன்னா உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அப்படி பாக்குற சிரி நல்லா இருக்கு. சிரி. என்ன இது? நீ என்ன சொல்ற? சோகமா இருக்கிறப்போ எப்படி சிரிக்க முடியும்? இதோ இப்படிதான் பல்ல இழிச்சுக்கிட்டு அப்படியே காட்டணும். இப்படியே பாரு. ஆமாமா, நல்லா பல்ல காட்டுங்க. என்ன பல்லெல்லாம் மஞ்சக்கரையா இருக்குது, பல்ல வளர்க்கலையா? நான் சிரிக்க சொன்னேன். அட சிரிங்க. இப்படிதானே? உதடலாம் இந்த பக்கம் இப்படி போகணும். இது நல்லா இல்லையா? சிரிக்க தெரியாதா? சிரிங்க. உங்களுக்கு தெரியாது போல இருக்க. சிரிங்க, பல்ல காட்டி சிரிங்க. இப்படிதானே? இன்னும் நல்லா நல்லாதானே சிரிக்கிறேன். நீங்க சிரிக்கிறத பாக்கும்போது எனக்கு அழுகு வந்துரும் போல இருக்கு. இல்ல உங்களுக்கு சிரிக்க வரல. என்னால முடியல. இது சரியா வரல. என்னால எப்படி சிரிக்க முடியும்னு சொல்லு. இங்க பாரு, நாளைக்கு காலையில நம்ம கிளையண்ட் வராங்க. அதுக்குள்ள ஒரு சினாரியோ சொல்லணுமா? நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா வேணும்னு சொன்னேன்ல. நான் கேட்ட ஐடியா எங்க ஜேஜே? அது கஸ்டமரோட தப்பு மேடம். நான் எப்படி போய் பப்ளிக் கிட்ட கேட்க முடியும்? நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. எப்படி நம்ம காரை பத்தி எழுத முடியும் சொல்லுங்க? அவங்க அதை எதை யோசிச்சு அமுச்சு வச்சிருக்காங்க. அதுக்குதான் இந்த இன்டர்நெட் விஷயம் உன்னோட பொறுப்புன்னு சொல்லிருந்தேன் ஜேஜே. நீ தான் இதுக்கு பொறுப்பு. அப்ப நீ தான் இந்த இமெயிலையும் பாத்துருந்துருக்கணும். ஒன்னுதான் நம்பி இருந்தேன் ஜேஜே. என் மேலதான் தப்புன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தே இருந்திருக்க கூடாது. இல்ல நான் என்ன பண்ணிருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம்பெயினுக்கு உதவி பண்றேன். நீங்களும் கொடுத்த மார்க்கெட்டிங் வச்சு என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கம்மியான இமெயில் வந்தா ஏமல தப்பா? கம்மியான இமெயில் வந்தா தப்பு தான். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் என்னோட முயற்சியை நான் பண்றேன். எனக்கும் நிறைய மெயில் வரணும்னு ஆசை தான். அதை வச்சு தான் என்னாலையும் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட சில நேரத்துல இந்த ஐடியாஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கேன்ல. ஆனா அதை ஒத்துக்காம என்கிட்ட நீங்க கையா முக்கியான்னு கத்துவீங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு இல்லன்னு சொல்ல. ஆனா இவங்களால கதை எழுத முடியல. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. உருப்படி ஏதாவது பண்ணு. இப்பவே போய் நல்ல ஒரு சினாரியோ கொண்டு வா ஜேஜே. மேடம், நான் எங்க போய் சினாரியோ கண்டுபிடிப்பு சொல்லுங்க? எனக்கு எங்கன்னு தெரியல. இந்த சேர் கீழ கிடைக்குமா? நான் எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது தெரியலையே. எங்க வேணாலும் போய் தேடு. ஆனா நீ அது இல்லாம வரக்கூடாது. வரேன். அது இல்லாம வரக்கூடாதுன்னு சொன்னேன். நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது. நீங்க வேலையை பாருங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் நினைச்சா, ஆனா இந்த பொம்பளை என்ன அழ விட்டுருவா போல இருக்க. இவ சொன்ன வேலையை நம்ம செய்யலன்னா நம்மள வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவா போல இருக்கு. இவ சொல்ற வேலையை பண்றதுக்கு பதிலா நம்ம எங்கேயாவது போய் ஒரு நல்ல இடத்துல வழிப்பறி பண்ணா கூட நம்மள ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க. அங்கேயாவது நம்ம நிம்மதியா இருக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. நடந்த எல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்த்தேன். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது. என்கிட்ட எல்லாமே அவ ஓபனா தான் சொல்லிருக்கா. எனக்கு தான் புரியல. இல்ல புரிஞ்சுக்க ஆசை இல்லையா? நீ எதையும் முழுசா புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னால எதையும் ஒத்துக்க முடியாது. முசாஃபர் உன்னை 15 வருஷமா லவ் பண்றான், அதையும் புரிஞ்சுக்க முடியல. சரி, அவனை கூட விடு. இவனோட லவ் உனக்கு புரியுதுன்னு வச்சுக்கோ. அதனால ஏதாவது மாறப்போதா? நீ முதல் நாள்ல இருந்தே அவன்கிட்ட போய் சொல்லிருக்க. ஒரு ஸ்பையதான சேர்ந்த இந்த ஜானுக்கு போய் சொன்னா வேற பிடிக்காதுங்கிற. சனேம், இங்க பாரு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆனா இதான் உண்மை. நிச்சயமா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாது. ஆமா, உண்மைதான். சேரவே முடியாத. நீ நிஜமாதான் சொல்றியா? உண்மையிலே லவ் பண்றியா? நான் ரொம்ப லவ் பண்றேன். அவ ஒத்துக்கல. ஆனா கண்டிப்பா சீக்கிரமே ஒத்துப்பா பாரு. நான் அவ பின்னாடி போனா விலகி போறா. அவளா திரும்ப வந்தா இப்ப அவளா விலகி போயிட்டா. ஏன் தெரியலையே. அது தெரியாம தானடா இப்படி குழம்பி போய் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வித்தியாசமானவ. அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ மனசை புரிஞ்சிக்கவே முடியாதுடா. அவ தெருவுல கூட ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு முசாஃபரோ என்னவோ நினைக்கிறேன். அவன் கூட சேர்ந்து இவ வேற ஒரு ஊருக்கு ஓடி போறான்னு வச்சுக்கோயேன். சனைவ கண்டுபிடிக்க நான் அங்க கூட போக தயாரா இருக்கேன். ஓ, அந்த பொண்ணுக்காக எங்க வேணா போவேன்னு சொல்றியா நீ? ஓண்டா, நிச்சயமா நான் போவேன். அவ சனேமாச்சே, அதான் நான் சொல்றேன்டா. நிச்சயம் நான் போவேன். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் கேரக்டரே மாறி போச்சு. அவகிட்ட போய் என்னென்னமோ பேசுறேன்டா. நீயா என் காதுல புரிஞ்சுப்ப ஒரு பூனைக்குட்டி மாதிரி என் பின்னாடி வருவா. இப்படி என்னென்னவோ. என்னது? நீ இந்த மாதிரி பேசுறியா? நம்பவே முடியல. நான் ஜான் இப்படிதான் சொன்னேன். தம்பி, நீ ரொம்ப மாறிட்டப்பா. எனக்கே நல்லா தெரியும்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவளுக்கு புரிய வைக்க நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என் லவ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் தான் புரிஞ்சுக்கவே இல்ல. இல்ல நான் புரிஞ்சுக்க ஆசைப்படலையா? ஆனா அவ என்னை விட்டு விலகி போறதுக்கு மட்டும் நான் விட மாட்டேன். நான் அவன் கிட்ட போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, அவனை விட்டு விலகிதான் இருக்க போறேன். அவ நிச்சயம் என் காதுல புரிஞ்சுப்பா. நான் அவனை காதலிச்சேன்னு அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். அவ என்கிட்ட வர்ற வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும். அவன் என்ன மறக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும். ஹலோ டாரன். ஹலோ ஜேஜி. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? மெட்டினுக்கு என்னாச்சு பாத்தியா?
சின்ன வயசுல இருந்து கூட இருந்தவரை திடீர்னு தூக்கி போட்டுட்டாரு. நான் ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்ச எல்லாம் முடிஞ்சது. அவர் என்ன மறுபடியும் ஏத்துக்கவே மாட்டாரு. எம்ரே கொஞ்சம் அமைதியாரு, யோசிக்கலாம். யாருக்கும் எதுவும் தெரிய வராது, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். அப்புறம் மெட்டின் போன விஷயம் கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு தான் இதுல நஷ்டம். உன் அண்ணனுக்கு அவங்க நட்போட மதிப்பு புரியவே இல்ல. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மெட்டின் இப்ப அவனோட இல்ல. உன் அண்ணனுக்குன்னு இப்ப யாருமே இல்ல. நீ எப்படி இவ்வளவு கூலா இருக்க? உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல மெட்டினிங்கிறது போனது? எம்ரி என்ன பேசணும்னு மறந்துட்டியா? உங்க அண்ணன் இந்த நாட்டை விட்டு போகணும். மெட்டின் இல்லாம அவன் தனியா இருக்கான், பலவீனமா இருக்கான். முதல்ல மெட்டின், அடுத்து சனேம். இப்போ உங்க அண்ணன் கிட்ட இருந்து சனேமை பிரிக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. பக்காவா போயிட்டு இருக்கு. நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் அவர் சனிமை விட்டு பிரிஞ்சு வருவாரு. உண்மையை மட்டும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம 2 பேரோட கதை முடிஞ்சது. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. என்ன நடக்கும் யாருக்கு தெரியும், பார்க்கலாம். அடுத்து நீ என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்லையே, வாழ்க்கையில என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் சொல்ல வந்த. நீ வேற எதுவும் யோசிக்காத. அலேன், நான் உங்ககிட்ட கடைசி தடவையா சொல்றேன், என்ன கேட்காம நீ எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. எனக்கு புரியுது எம்ரே, ஒரு தடவை சொன்னாலே எனக்கு போதும். எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆசை உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஹே ஜேஜே, நீ இமெயில் எதுவும் வரலன்னு உறுதியா சொல்றியா? ஏன்னா சோஷியல் நெட்வொர்க்ல எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. நீயே பாரு, நான் என்னோட காருக்கான அட்வர்டைசிங்க வச்சிருக்கேன். மிக அருமையான ஐடியா, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இதோ பாரு, நான் அட்வர்டைசிங்கும் பண்ணுவேன். எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு எழுதியிருக்கான். எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியலையே. பாத்தியா, எனக்கு எந்த மெயிலுமே வரல. காலையில இருந்து இது மட்டும் தான் வந்திருக்கு. ஏமா, இத பத்தி பேசினாவே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. இத பத்தி நாமளே எழுதலாம். நண்பர்களே, இத நாமளே எழுதுவோம். என்ன பண்றேன்னு இந்த மாதிரி யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாது. அட என்ன நீ, நான் இது வரைக்கும் உன்னை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணிருக்கேனா என்ன? நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்? நான் சொல்றது புரியலையே மச்சான். இல்ல உஸ்மான், உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட காட்டுங்க, போதும். என்ன ஜேஜே, என்னால எப்படி எழுத முடியும்னு நினைக்கிறேன்? எனக்கு இருக்கிறது மேக்ஸ் சம்பந்தப்பட்ட மூளை. கண்டிப்பா என்னால இதை எழுத முடியாது. ஏன்னா இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜேஜே, நான் சொதப்பிடுவேன். வேலை செய்யறவங்களா உன்னை பார்த்து கெட்டு போடுவாங்க போல இருக்க. ஏன் கோவப்படுற? உஸ்மான், நீ என்ன எழுதுற? ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் அவனோட காரை மாத்துறான். காட்டு. ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு பாக்குற? நீ அவனை காப்பிடிக்கலாம் பாக்குறியா? அதுக்கெல்லாம் விட மாட்டேன். உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் எழுது. ஏதோ மேக்ஸ், சயின்ஸ், +1 சொல்லிட்டு இருந்தல, அதை பார்த்து எழுது. ஓகே, நான் முடிச்சிட்டேன். நல்லா வந்திருக்கான்னு தெரியல. பேரோட அனுப்பணுமா என்ன? ஆமா, பேர் இல்லன்னா எடுத்துக்க மாட்டாங்க. சரி ஜேஜே, நான் தான். இங்க கம்பெனி மெயில் தானே இருக்கணும், அதுக்கு பதிலா ஏன் உன்னோட மெயில் ஐடி இருக்கு? என்னோட மெயிலா? எங்க காட்டு. இது என் மெயிலா? இது தானே? ஐயோ, எல்லா மெயிலும் என் ஐடியில தான் வந்திருக்கு. இது என்னால நம்பவே முடியலையே. இவ்வளவு நேரம் ஏன் பார்க்காம வச்சிருந்தேன்? எவ்வளவு மெயில் வந்திருக்கு பாத்தியா? நான் அப்படியே தள்ளிட்டே இருக்கிறேன், வந்துகிட்டே இருக்கு பாரு. அப்ப காலையில இருந்து எல்லா மெயிலும் எனக்கு தான் வந்திருக்கு. நல்லதா போச்சு. ஆமா, கட்டி உஸ்மான், ப்ளீஸ் எனக்காகவும் ஏதாவது எழுத. கொஞ்ச நேரத்துல நீ உன்னையும் சந்தேகப்பட்டுட்ட பாத்தியா? நீ எவ்வளவு பொறுப்பானவன். இப்ப நீ என்ன பண்ண? என்ன எதுக்காக கட்டி பிடிச்ச? என்ன சொல்லு. அப்படி என்ன நான் பெருசா சாதிச்சிட்டேன்னு என்ன கட்டி பிடிச்ச? அப்பெல்லாம் பண்ணாத. மறந்த காதெல்லாம் ஞாபகத்துல வந்துடும். இரு, டேரன் மேடம் கூப்பிடுறாங்க, நான் பேசிட்டு வரேன். ஹலோ மேடம், நம்ம மெயில் வராம தேடிக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? அந்த மெயில் எல்லாமே என் மெயில் ஐடிக்கு தான் வந்திருக்கு. இது தெரியாம இருந்துட்டேன். ஆமா ஆமா, ஓகே மேடம், அதை செஞ்சிடறேன். சொல்லுங்க மேடம். மேடம், நீங்க பேசுறது சரியா கேட்கல, சிக்னல் வீக்கா இருக்கு. இப்ப சொல்லுங்க. சரி, நீங்க சொன்னது செஞ்சிடறேன். சரி, நம்ம பாஸ் வீட்டுக்கு போறோம். என்னது, ஜான் வீட்டுக்கா? நான் வரல. வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எழுந்துற. நான் வரலன்னு சொல்றேன்ல. சொல்றேன், எதுக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஜேஜே, நான் எங்கேயும் வரலன்னு சொன்னேன். எழுந்துற. நான் வரல. இன்னைக்கு ஒரு ஆடிஷன் நடந்துச்சு, நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். என்ன, எனக்கு உஸ்மான் வரணும். சனேம், நான் உஸ்மான கூப்பிடுறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனை கூப்பிட்டுக்கோ. சரி. வெல்கம், குட் மார்னிங். நேரா கார்டனுக்கு போங்க, எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. ஹலோ ஜான் சார்.
கதவை நானே மூடிட்டு வரேன். எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. சேர் எடுத்து அந்த பக்கம் பார்க்கலாம். என்னதான் போட்டுங்க. நடக்குதுன்னு எல்லாரும் கொஞ்சம் இடம் விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க தாராளமா உட்காருங்க. ஓகே அப்படிதான், எல்லாரும் உட்காருங்க. உட்கார்ந்தாச்சா? நான் இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்ட கணக்குல எழுதிக்கோங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அதை என் கணக்குல வச்சுக்கிறேன். ஏன் அவ்வளவு தூரம்? எல்லாம் கிட்ட கிட்ட உட்காருங்க. சரிம்மா, நானும் போய் உட்காந்துக்கிறேன். உட்காருங்க. ஓகேம்மா. எப்படி இருக்க போதோ. ஏமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கல? ரெடி அங்கிள். ஆண்டி இந்தாங்க ரிமோட். ஆமா, நம்ம எதுக்கு நடுத்தெருல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம்? உங்க வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதானே? என்னது என் வீட்லயா? நம்ம தெருவுல இவ்ளோ பெரிய தியேட்டர் இருக்கு. எத்தனை படம் நாம இந்த மாதிரி பாத்துருக்கோம். என்ன சொல்றீங்க? இதுவே தியேட்டர் மாதிரி தானே? அப்படிதான். இன்னும் நல்லா கை தட்டுங்க. இன்னும் படமே போட ஆரம்பிக்கல, எதுக்கு இப்படி கை தட்டிட்டு இருக்கீங்க? அங்க வர என் கடையை திறந்து போட்டு வந்திருக்க. ஜட்டி கிட்டி எல்லாம் இப்பதான் புது ஸ்டாக்கா இறக்கி இருக்கேன் தெரியுமா? சீக்கிரம் போட்டு விடுவீங்களா? போய் நாங்க பழப்ப பார்க்க வேணாம். சரி, நீ உட்காரு. சரி, நான் டிவி ஆன் பண்றேன். தல்றா. என்னாச்சுமா? டிவி வேலை செய்யல? ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க, வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, அங்குள், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்னா அந்த விளம்பரம் மிஞ்சி போனா ஒரு 10 செகண்ட் வருமா? அத பாக்க ஊர் மொத்தத்தையும் கூட்டி வச்சிருக்கீங்க. அப்படியா? அழுக்காவா இருக்கு? இல்ல, எப்பதான் போடுவீங்க? சீக்கிரமா. அம்மா, இந்த பக்கம், இந்த பக்கம். இன்னும் கொஞ்சம். அப்படிதான். சரி, தயாரா இருக்கீங்களா? நம்ம ஏரியாலேயே பிறந்து வளர்ந்த உஸ்மானோட முதல் விளம்பரத்தை பார்க்க தயாரா இருக்கீங்களா? ஹேய், வா, அங்க பாரு, சூப்பரா இருக்கா? உஸ்மான் நல்லா படையாங்க. பாரு பாரு பாரு, குடிக்கும் போது கை எப்படி நடுக்குது பாரு. ரொம்ப நல்லா பண்றாங்க. ஹீரோடா. வாவ், நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. சூப்பர். ஆமா ஆமா. உஸ்மான் செம்மையா பண்ணிருக்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யார் பண்ணீங்களா? அவன் அப்படி என்ன கழட்டினா இப்படி கையை தட்டிட்டு இருக்கீங்க? வெறும் பாட்டில இருக்கிற ஜூஸ் தான குடிச்சான். ஏன் உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் ஜூஸ் குடிச்சு நீங்க பார்த்ததே இல்லையா? என் கிட்ட மட்டும் கொடுங்க, இவனை விட சூப்பரா நான் குடிச்சு காட்டுறேன். உஸ்மான், நிஜமாவே நீ ரொம்ப கலக்கிட்ட. அடுத்த தடவையும் கண்டிப்பா உன்னை கூப்பிடுவாங்க. முசுவே உன்னை பார்த்து பொறாமப்படுறான். என்ன புது, என்ன பார்த்து இப்படி பொறாமப்படுறியே? போறாம எனக்கு, அதுவும் இந்த கசாப்பு கடை காஞ்சி மூஞ்ச பார்த்து எனக்கு போறாம. என்னதான் இவன் என் ஃப்ரெண்டுனாலும் குறை சொல்லாம இருக்க முடியுமா என்ன? இதை என்கிட்ட கொடுத்தா நான் கூட தான் பண்ணுவேன். இதோ இங்க கூட ஒரு ஜூஸ் இருக்கு, அதை இங்க கொடு. அது ஏன் ஜூஸ்? எல்லாரும் இங்க பாருங்க, செக்ஸியா எப்படி ஜூஸ குடிக்கிறதுன்னு நான் உங்க எல்லாருக்கும் இப்ப காட்ட போறேன். நல்லா பாருங்க. ஒரு ஜூஸ் சட்டையில எல்லாம் கொட்டிக்கிற, அதை நான் தான் துவைக்கணும். ஆனா ரொம்ப அழகா குடிச்சடா. எப்படி செமையா குடிச்சடா? எப்படி நல்லா இருந்துச்சா? எல்லாரும் இப்ப எப்படி ஜூஸ் குடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்களா? குடு, எதையாவது உளறிட்டு இருக்காத முசாஃபர். என்ன அழகா குடிச்சிட்ட? இப்ப நீ எப்படி குடிச்சா? அந்த படத்துல அவன் எவ்வளவு அழகா குடிச்சான் பாரு. சரிடா கண்ணா, வா நம்ம போலாம். வா வா வா, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாடா, உங்க யாருக்கும் வான்னு இப்ப என் சொல்றல. மதிப்பு வா, தெரியாது. எனக்கு தெரியும்டா உன்னோட மதிப்பு. வாடா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நீங்க எல்லாரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த முசாஃபருடைய நடிப்பு திறமை என்னங்கறத தெரிஞ்சுப்பீங்க. புரட்சி தளபதி முசாஃபர் கூடிய சீக்கிரமே இந்த பேரை ஒரு பிராண்டா நான் மாத்தி காட்டுறேன். அவங்களுக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாதுடா. நான் தான் சொல்றேன்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன பத்தி தெரியுமா? என்னோட வா, ஆசை எனக்கு தெரியும். வா. தெரியுமா? ரொம்ப அழகா பண்ணப்பா. வாங்க வாங்க, எல்லாரும் போட்டோ எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எதுலலாம் அரசியல் சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸ் அப்புறம் வேற யாராவது பத்தி இருந்துச்சுன்னா கூட அதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. சனேம் நமக்கு கிளையண்ட் ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இத மொத்தமா படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோ. மெயில்ல படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை என்கிட்டயோ இல்ல டேரன் கிட்டயோ கொடுத்துருங்க. பிடிக்காத ஏதாவது இருந்தா அதை ஃபைல்லே வச்சிருங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வந்து உட்கார சொல்றல, உட்கார. இதுல எதுவுமே ஒரிஜினலா இல்லையே. என்னது இது?
இது நல்லா இருக்குன்னு யார் என்கிட்ட இதை கொடுத்தது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதெல்லாம் குப்பையில போட வேண்டிய ஐடியா. ஏதாவது நல்லா இருந்தா மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. நீங்க கொண்டு வர குப்பையெல்லாம் கிழிச்சு போடுறதா என்னோட வேலையா? இப்போ அடுத்த குப்பையும் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்க சுக்கு சுக்கா கிழிச்சு போட்டுருவேன். வெறுப்பேத்தாதீங்க. முடியல. ஜான், வீக்கெண்ட் அதுவுமா நாங்க வந்ததை தப்பா எடுத்துக்காதீங்க. போலனுக்கும் உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல? அவ இங்கிலாந்துக்கு போயிட்டா. போலன் இங்கிலாந்து போயிட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஜானா அவங்க ஃபியான்சேவும் பிரிஞ்சிட்டாங்க. என்ன பண்ணணும்? இப்ப எதுக்கு தேவையில்லாம கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? மாசம் மாசம் ஒழுங்கா சம்பளம் வேணும்னா ஒழுங்கா வேலையை பாருங்க. இந்த கம்பெனிக்கு யாராவது பிரிஞ்சா பிடிக்குமே. எனக்கும் இதே மாதிரி ஆனப்ப ஜான் சாரும் கை தட்டினாருல்ல. எனக்கு இது எதுவுமே தெரியாது. ரொம்ப வருத்தமா இருக்கு ஜான். ஆனா எனக்கு பாட்டெக்ஸ் இருக்கனால அது உங்களுக்கு சரியா தெரியாது. நான் காஃபி போட போறேன். இல்ல அது என்னோட வேலை. ஜான் சார் நான் இருங்க, நானே காஃபி போட்டு கொண்டு வரேன். விடு சனிம், அவரை நீ தப்பா எடுத்துக்காத. இப்பதானே பிரேக்கப் ஆயிருக்கு, சோ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருப்பாரு. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பழைய ஜானா வந்துருவாரு. புரியுது, ஆனா எனக்கும் சும்மா இருக்க பிடிக்கல. அடிக்கிற இந்த வெட்ட வெளியில இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? சனேம், உனக்கு என்ன பைத்தியமா? அவன்கிட்ட இருந்து விலகி இருக்குன்னு சொன்னேன். வாய மூடிக்கிட்டு இரு. இனிமே நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். வாய மூடிக்கிட்டு இரு. நான் உன்னோட உள் மனசு. இப்படி கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டா நான் பேசுறது உனக்கு கேட்காதா? அவன்கிட்ட போகாத, அவன்கிட்ட இருந்து விலகி ஏறு. அதான் உனக்கு நல்லது. என்னால அது முடியல. முடிஞ்சா அப்பவே அதை பண்ணிருக்க மாட்டேனா? நான் போகதான் போறேன். ஏன் தான் இப்படி அடங்கா பிடாரியா இருக்கியோ? நான் அப்படிதான் இருக்கேன்ல. பிடிக்கலனா வெளியே போ. உஸ்மான், ஃபேமஸ் ஆனதும் ஆண்டிய மறந்துட மாட்டல்ல? எப்படிமா அவன் நம்மளெல்லாம் மறப்பான்? சின்ன வயசுல இருந்து நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன் நம்மளெல்லாம் மறந்துடுவானா? ஆமா, அதானே. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சூப்பர் ஸ்டார் ஆக போறான். அதுக்கப்புறம் இவனை கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன ஆண்டி, என்ன இப்படி சொல்றீங்க? நான் எங்க போறேன்? கறிக்கடையில தான் இருக்க போறேன். இல்ல, உனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு, உன் கூட நின்னு போட்டோ எடுக்கிறதுக்கு அங்க நிக்கிறாங்க பாரு எவ்வளவு பேரு. வாங்கம்மா, இங்க வாங்க. கலக்குறடானா கலக்கு. அப்போ நானு என்னில இருந்து ஒரு செலிபிரிட்டி தங்கச்சி ஆயிட்டேனா? சாமியா இருக்கு. சைன் பண்ணி கொடு. சரிம்மா, நானும் அம்மாவும் இதை வச்சுட்டு வந்துடும். கடையை பாத்துக்கோ. சரிங்கப்பா. இந்த இப்ப வந்துருவோம். லைலா, கடையை நல்லா பாத்துக்கோ. எங்கேயும் போயிடாத. உடம்பெல்லாம் விட்டு போதுமா? உஸ்மான், இதை எத்தனை தடவை சொன்னாலும் பத்தாது. நீ ரொம்ப கலக்கிட்ட தெரியுமா? யா, தேங்க் யூ லைலா. உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்குன்றது இத்தனை நாள் எனக்கு தெரியாம இருந்திருக்கு பாரு. ஒருத்தங்களை கவனிச்சு பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு தெரியும். புரியுதுல? தேங்க் யூ so much. ஓகே, நீ கலக்கிட்ட. ஓகே, நான் கடைக்கு போறேன். தேங்க்ஸ். இதான் நம்ம யுத்தமா? இப்ப என்ன, என்ன முகத்துக்கு நேரம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? போதுமா? இல்லையே, இது பத்தாது. உனக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்ல. சரி, அப்ப இப்படிதான் பண்ண போறோமா? இனிமே என் முகத்தையே பாக்காதீங்க. இனிமே சனிம்னு ஒருத்தி இல்ல. அதோட நீங்க பண்ற காஃபி நல்லா இல்ல ஜான். நானே காஃபி போட்டு தரேன்னு சொன்னல. அது சரி, நீங்க என்ன பண்ற? பாச வேற பேரிட்டுலாம் கூப்பிடுற? அவர்தான் கேட்டாரு. அவர் என்ன கேட்டாரு? சார்னு கூப்பிடாத பேரிட்டு கூப்பிடுன்னு சொன்னாரா? ஆனா நீ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுது. ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு தெரியல, சொல்ல. ஜேஜே, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டா? ரகசியமா? சொன்னா கேளு. எனக்கு எந்த ரகசியத்தையும் சொல்லாத. அத சொன்னு வச்சுக்க, எனக்குள்ள டென்ஷன் அதிகமாயிடும். லவ் பண்றேன். நான் தேடிட்டு இருக்க ஆல்பர்ட் ஜான் தான். இன்னொன்னு தெரியுமா? அவர் அன்னைக்கு 2வது தடவை என்ன கிஸ் பண்ணாரு. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் நீ சொல்லிடாத. இந்த ரகசியமா நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. ஜேஜே, ஜேஜே, என்னாச்சு? ஜே
ஜேஜே என்ன அப்படியே மிதக்குறான் ஜேஜே? என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க ஜேஜே? ஏன் இப்ப நீச்சல் அடிக்கிறான்? எவ்வளவு குளிர்ச்சியா இருக்க. ஓகே, நானே போய் அவர்கிட்ட பேசுறேன். உனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு நீ போய் தண்ணிக்குள்ள குதிச்ச? ஜான் சார், நீங்க தான் காரணமா. நானா? நான் இங்க தானே இருந்தேன். நான் என்ன பண்ணேன் ஜேஜே? ஜேஜே என்னாச்சு? மயக்கம் வருது. ஜிஜி என்ன ஆச்சு? ஜான் சார், இங்க பாருங்க, நான் தெளிவா சொல்றேன் சார். ஜேஜி எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கான், அவனுக்கு சில விஷயங்கள்னா ரொம்ப பயம். இப்போ நிஜமாதான்? அவன் திடீர்னு உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்க்காம பேசாம இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. வேண்டாம், அவனை பாக்காதீங்க ஜான், ப்ளீஸ் பாக்காதீங்க. என்கிட்டயும் இப்படிதான் இருந்தான். கொஞ்ச நாள் அவனை கண்டுக்காம விட்டா அப்புறம் அவனே சரியாயிடுவான். சோ அதனால அவனை பாக்காதீங்க ஜான். சரி, நான் பார்க்கல. இனிமே அந்த பக்கமே நான் பார்க்க மாட்டேன். போதுமா? சத்தியமா பார்க்க மாட்டேன். ஜேஜாவை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஜேஜே, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இப்பவே கிளம்ப. இதோ நான் கிளம்பிட்டேன். ஜான், வேணும்னா நாங்களும் அப்படியே கிளம்பிடுறோம். நீங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். சரி, அப்ப நீங்களும் கிளம்புங்க. நீங்க எல்லாரும் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டாரன் கிட்ட கேளுங்க. தேங்க்யூ சார், அப்புறமா பார்க்கலாம். சரி, கிளம்பலாம். வேணும்னே என்ன மாட்டி விடணும்னே பண்றியா? ஜேஜி, நம்ம கிளம்பலாமா? ஜேஜி, பார்த்து பொறுமையா வா. எல்லாம் கைவிட்டு போச்சு. வீட்டுக்கு போய் படுத்துக்கோ. எனக்கு இதுவும் பிடிக்கல, கிழிச்சு போட்டுறேன். அப்பவே நான் சொன்னேன். எல்லாரும் போயிட்டாங்க. ஜான்சர், வேணும்னா நான் எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. இப்போதைக்கு உன்னோட போட்டோகிராஃபிக் மெமரி தேவையில்ல சனீம், நீ கிளம்பலாம். சனீம், நான் உன்கிட்ட உன்னை கேட்கணும். இத ரொம்ப நாளா உன்கிட்ட கேட்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். உனக்கு போட்டோகிராஃபிக் மெமரி இருக்குல்ல, பார்த்ததை நீ மறக்க மாட்ட. சோ அதை நீ எப்படி பண்ற? எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா அது உனக்கு கஷ்டமா இருக்காதா? நிஜமான ஜான் தான். என்ன நீ எதிர்பார்க்கல? ஜான்சர், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் உன்னை காதலிக்கிறேன் சனீம். கஷ்டம்தான், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தான். நான் பாக்குறதெல்லாம் மனசுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அப்புறமா என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப அதை போட்டு போட்டு பாத்துக்கிட்டே இருப்பேன். நிறுத்தணும்னு நினைப்பேன், ஆனா மறுபடி ஞாபகம் வரும். பைத்தியமே எனக்கு பிடிச்சிரும். அதனாலதான் நீ இப்படி சுத்துறியா? அதனாலதான். போயிட்டு வரேன் டாரன் மேடம். போயிட்டு வரேன் ஜான் சார். ஹே, இது ஒரு நிமிஷம் பாரு. இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல? இது தயவு செஞ்சு கிழிச்சிராத, புரியுதா? கிழிச்சிராத. இல்ல, இத நான் கிழிக்கல. நான் இதை இங்கே வச்சுக்கிறேன். நல்லாதான் இருக்க. குட் பை. இத பாருங்களேன், இத கிழிக்கலாமா வேண்டாமா? அண்ணா, வெளிய மாஸ் பண்ணிட்டு பாத்தியா? சம மாசு. ஐயோ அண்ணா, இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. லைலா முன்னாடி நீ எவ்வளவு கூலா நடந்துக்கிட்டு தெரியுமாண்ணா? ஆமா, லவ்ல தானே ஃபர்ஸ்ட் ரூலே. பிடிச்சவங்க பின்னாடி போறது நிறுத்திட்டா அவங்க நம்ம பின்னாடி வருவாங்க. கலக்கிட்ட செம ஆட்டோ. நல்லா பிளான் பண்ற. என்ன ஆட்டம், என்ன பிளான்? அப்ப அது என்னவா? அவன் முன்னாடி கெத்தா நடந்துக்கிட்டே. நான் அதெல்லாம் விட்டுட்டேன். எனக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை போயிடுச்சு. லைலாக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, அதுதான் உண்மை. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. அவ எனக்கு கிடைக்க மாட்டான்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, இப்ப அதுவும் போயிடுச்சு. ஏய், எதுக்கு நீ கவலைப்படுற? என்ன பண்ண முடியும்? எல்லாம் விதி தானே மாத்துத. இத பத்தி யோசிக்காம நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். இது நினைச்சு கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். உனக்கு எப்பவும் நான் இருப்பேன் அண்ணா. சந்தோஷமா இருண்ணா. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு மேட்ச் பார்க்கணும்.
அண்ணா 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 நில்லு. அது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், அதான் இப்பவே கேட்டுறேன். கேளு. அது முதல்ல நீ லைலாவை லவ் பண்ண ஆரம்பிச்சல, அப்போ லவ்ல இருந்தப்போ உனக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருந்துச்சு அண்ணா? வழக்கமா என்ன ஆகும்? அது லவ்ன்றது அது எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாத. மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவ எப்ப நம்மள விட்டு தள்ளி போறாளோ அந்த மனசு அப்படியே உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த காதல், அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்க. புரிஞ்சுது. உனக்கு ஒரு அண்ணன் அட்வைஸ் தர, அதை தெரிஞ்சுக்க. எனக்கு அது செட் ஆக நினைக்கிறேன். ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவங்க கிட்ட நம்ம சொல்லாம இருக்கவே கூடாது. அவங்க கண்ணு முன்னாடி போய் நின்னு நமக்கு மனசுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடணும். அப்படிதான் இருக்கணும். பிளான்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, தோன்றது அப்படி சொல்லிடணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஜேஜேவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜேஜேவா? என்ன எந்த ஜேஜே? என்ன நான் வளர்ற? ஜேஜேக்கும் எனக்கும் என்னன்னா சம்பந்தம்? அதுவும் நம்ம ஜேஜேவா? ஜேஜேலாம் அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நானே அவன்கிட்ட நேரா கேட்டுட்டேன். அவனே சொன்ன அவனுக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையும். அதான் நான் சொல்றேன்ல, எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவுமே இல்லைனா. ஆமாண்ணா, இதுதான் உண்மை. இங்க பாரு, நீ என்னோட தங்கச்சின்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ என்னை பத்தி கவலைப்படாம நிம்மதியா மேட்ச பாருண்ணா. என்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன நீ? என்கிட்ட இருந்து விலகி போக பாக்குறீங்களா மிஸ்டர் ஜேஜே? லைலா இருக்கா? லைலா, மெசேஜ் வந்துருச்சா? யாருன்னு பாரு. அந்த டோல்மா கேட்டாங்க, அவங்களான்னு பாரு. இது என் ஆபீஸ் மெயில்மா. 2 நிமிஷம் முன்னாடி தானே பார்த்தோம். அதுக்கு வேற சவுண்ட் வருமா? ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஷோ கடவுளே, என்ன அதுக்கு ஒரு சவுண்டு இதுக்கு ஒரு சவுண்டுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. போ. ஸ்மார்ட் போன்னா அப்படிதாம்மா. என் பொண்டாட்டியே, நீ பேசுறத கேட்டுக்கிட்டே இந்த எலுமிச்சம்பழத்தை சரட்ல பிழிஞ்சிட்டோமா? ஆமா, இருக்கும்ல. அது நீங்க தான் சாப்பிட போறீங்க. நல்லா பிழிஞ்சு விடுங்க. ஹலோ அம்மா அப்பா, நான் ரூமுக்கு போறேன். சனேம், இரு. உன்னோட போன்ல இந்த டோல்மா ஆர்டர் கொடுக்கறதுக்கு மெசேஜ் வந்திருக்கான்னு பாரு. கொஞ்சம் பாரு. பார்த்து சொல்லுமா, பார்த்து சொல்லு. சீக்கிரம் பார்த்து சொல்லுமா. அம்மா, வேணும்னா உங்களுக்கு நான் புது போன் வாங்கி தரேம்மா. எத்தனை தடவை தான் இப்படி அடுத்தவங்க போன்லயே பாத்துட்டு இருப்பீங்க? அதெல்லாம் வேணாம். ஏற்கனவே எங்க கடனை எல்லாம் நீ தான் கட்டிக்கிட்டு இருக்க. இதுல புது போன் வாங்கினா எங்க இருந்து போறது? அந்த செலவையும் நீ தான் பாத்துக்கணும். என்ன கடனை? அதெல்லாம் மாசம் மாசம் பணத்தை வாங்கிப்பாங்கம்மா. இல்ல தங்கம், உனக்கு அது புரியல. நாங்க உனக்கு பாரமா இருக்கணும்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ற, அவ்வளவுதான். எனக்கு பணம்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு அதுக்கான அவசியமும் இல்ல. எனக்கு என்ன வேணுமோ எடுத்துப்பா, அது லைலா கணக்குல எழுதிக்க சொல்லுவேன். ஆமாப்பா, நான் தான் கட்டுறேன். எனக்கு இப்ப தலை வலிக்குது, நான் ரூமுக்கு போறேன். நில்லுமா. என்ன உனக்கு என்னாச்சுமா? வெளியில போயிட்டு வந்ததுனால தலை சுத்துதா? உனக்கு என்ன ஆச்சுமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நிஹாத், அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. அவளுக்கு தூங்கணும், அவ்வளவுதான். நாள் முழுக்க வேலை பாக்குறாள், அந்த டயர்ட்ல இருக்கா. நீ போய் தூங்குமா, தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. போ. நீ எப்ப எந்திரிச்சு வரையோ அப்ப வா. என்ன பண்றீங்க நீங்க? ஏற்கனவே அவ மனசுல ஏகப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம அவளை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எதையும் புரிஞ்சுக்காதீங்க. சவுண்ட் வந்துருச்சு. இது உங்க அம்மாக்கு தான். அப்பா, இது எனக்கு வந்த மெசேஜ். லைலா, நல்லா பாரு. அது எனக்கு தான் வந்திருக்கும். சொன்னா கூட எதுக்கு நம்ப மாட்டீங்க? லைலா, இந்த மாதிரி அமைதியா வேலை பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆனா எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு ஜான். ஆமா, எனக்கு கூட டயர்டா தான் இருக்கு. பரவாயில்ல, ஸ்கிரிப்ட் முடிச்சாச்சு. நாளைக்கு ஒர்க்குக்கு ரெடியாவும் இருக்கும். நீ நாளைக்கு இந்த ரைட்டரை வர சொல்லிரு. அவங்க பேர் என்ன? எர்கான்சி குஷ். அவரே தான். அவரை நாளை காலையில வர சொல்லிரு. உனக்கு இன்டர்னா இருந்துட்டு போட்டோம். இந்த ஸ்கிரிப்டிங் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிட்டோம். ஓகே டீல். அவனை கூப்பிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். சரி. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்ப நான் கிளம்பவா? ஓகே. ஜான், நான் உங்ககிட்ட இத சொல்றேன். ஆனா நீங்க மறுபடியும் மறந்தா நான் சொல்ல மாட்டேன். இதான் கடைசி. நீங்க என் கூட ட்ரிங்க் சாப்பிடுறேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமால, நான் என்னன்னு சொல்ல மறந்தே போயிடுறேன் பாரு. அந்த பிளான நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கு அடிக்கலாமா? நிஜமாவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸா? ஓகே. ஓகே.
இது போதுமே, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? சரி, இப்போ என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். சரி, ஓகே. இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க வராதீங்க, நானே போய்க்கிறேன். அப்படியா? குட் நைட், பாய், டேக் கேர். உங்களுக்கும் குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். பாய். ரொம்ப சூப்பரா இருக்கு. போதும், சாப்பிடுங்க. சனம்க்கு பசிக்கலையா, சாப்பாடு வேணான்றா. அப்பா, அவ லவ் பண்றான்னு நான் தான் சொன்னனே. என்ன லவ் பண்றாளா? அவ யாருமா லவ் பண்ண போறா? உன் தங்கச்சி அவளோட வாழ்க்கையில செட்டே ஆகாத ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு தெரியாதா? என்ன தெரியணும்? எனக்கு எதுவும் தெரியாதுமா. அவ யார லவ் பண்றா? உன்னோட பாஸ். நீங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறீங்க. அவளை பாக்குறியா இல்லையா நீ? இல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட இருந்து மறைக்க பார்த்த கொன்னுடுவேன். உண்மையை சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுமா. அதுவும் ஜான்சரும் சனமும் எப்படிமா? எனக்கும் அதே கேள்விதான் லைலா. நீதான் அவகிட்ட இத பத்தி எப்படியாவது பேசி புரிய வைக்கணும். ஒரு நிமிஷம் இருமா. அவனுக்கு நம்ம பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்ல. அது நம்ம பொண்ணுக்கே தெரியுமேம்மா. இத அவளால ஏத்துக்க முடியல, அதுக்குதான் அவ கோவப்படுறா. ஆனா அவருக்கு எப்படி டீ கொடுப்பா தெரியுமா? சண்டை போட்டுக்கிட்டு தான் டீயே குடுக்கறா. நம்ம பொண்ணு ரொம்ப புத்திசாலிமா, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறா. நம்ம பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா சரிங்க. அவன் பார்க்க நல்லாதான் இருக்கான். ஆனா ஒரு பாஸும் அசிஸ்டன்ட்டும் எப்படிமா ஒண்ணு சேர முடியும்? அதெல்லாம் நடக்காத விஷயம். எதுக்குமா நடக்காத? எனக்கு புரியல. இல்ல நம்ம சனம்க்கு என்ன குறைச்சல்? அவ அழகா இருக்கா, புத்திசாலியா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, வேற என்ன வேணும்ன்றீங்க? நீயும் அழகாதான் இருக்க, உனக்கும் திறமை இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பணக்காரங்க. 10 விரல்லையும் மோதிரம் போட்டுப்பாங்க, பெருசா செயின் போட்டுப்பாங்க. அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்னமா? இப்ப நீயே நினைச்சாலும் எம்ரேவே நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் சரியா சொல்லி உன் தங்கச்சிக்கு நீ தான் புரிய வைக்கணும். ஆபீஸ்க்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, திரும்பி வந்தமான்னு இருக்கணும். வேற எதை பத்தியும் அவ யோசிக்க கூடாது. புரியுதா உனக்கு? சரிம்மா, நான் பேசுறேன். எப்படியாவது பேசி அவளுக்கு புத்திமதி சொல்ல. காதல்ல யுத்தம் இருக்குமா? இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தினமும் என்னையே கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். அவன்கிட்ட இருந்து விலகி இருக்க முயற்சி பண்றேன். அவன் இல்லாம வாழ கத்துக்கிறேன். அவனோட அழகான கண்கள் என்ன பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அவன் பார்க்காத நேரத்துல வலிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். என்ன பண்றது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னோட மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டமா இருக்கு. இவனை காதலிக்கிறேன். இவனை மாதிரி யாருமே இல்ல. அவனோட குரல், அவனோட தைரியம், அவனோட திறந்த மனசு, அவனோட கைகள், அவனோட கண்கள், அவனோட சிரிப்பு, அவன் மட்டும்தான் வேணும்னு தோணும். கோவத்துல என்ன திட்டட்டும், என்னோட மனசை உடைச்சாலும் பரவாயில்ல. ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் அவனை மறக்க கூடாது. எனக்கு அவனோட வாசனை போதும். என்னோட மீதி வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ்ந்துப்பேன். என்ன பண்ற? மணி என்ன ஆகுதா? 6 மணி ஆகுது. எனக்கு தூக்கம் வரல, கொஞ்சம் தள்ளிப்படு. அதுக்கு எதுக்கடி என்ன எழுப்புன? நீ போய் அயஹான பார்க்க வேண்டியது தானே? இல்ல, நம்ம அம்மா அவகிட்ட போனை பத்தி கேட்டு ஏதோ வெறுப்பேத்திட்டாங்க போல இருக்கு. அவ வீட்டை விட்டே வரல. என்னால முடியலடி.
ஒருத்தர் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குதுடி. வேலைக்கு போக பிடிக்கலையா? அக்கா, உனக்கு என்ன ஆச்சு? அது சரி, நீ எப்ப என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்க? இனிமேலாச்சும் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்லுக்கா. ஒன்னும் இல்லடி, அது ஒரு பெரிய கதை. சரி, சனேம், நான் லவ் பண்றேன்டி. யார? மிஸ்டர் எம்ரேவா. யா அக்கா, நீ அவரை சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கே தெரியாம நான் மிஸ்டர் எம்ரேவா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அவர் என்னோட பாஸ் ஆச்சே, அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அவரை நான் மறந்துதான் ஆகணும். அதுதான்டி சரி. என்னக்கா இப்படி எல்லாம் கணக்கு போடுற? உனக்கு மேக்ஸ் நல்லா வருதே. நான் உன் இடத்துல இருந்தா இதெல்லாம் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லக்கா. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? முதல்ல நான் நடந்த விஷயத்த யோசிப்பேன். அதுல சந்தோஷமா இருந்தா இதே மாதிரி திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சு கடைசியில அழுதுருவேன்க்கா. நீ இப்ப எடுத்த முடிவை நான் எடுக்கிறதுக்கு பல மாசம் ஆகும்க்கா. அப்படிதான். இந்த குழப்பத்துல நான் என்னதான் பண்றது சனம்? எப்பவும் நடக்காத விஷயத்த நினைச்சு அழ சொல்றியா? புரியுது, நீ சரியாதான் சொல்றக்கா. ஆனா அவங்க நம்மள நேசிக்கலனாலும் காதல் அழகானது அக்கா. அந்த எம்ரே உனக்கு ஏத்தவன் இல்லக்கா. அவன் கொஞ்சம் குருட்டு புத்தி உள்ளவன். அவனை நம்ப முடியாத. எனக்கு அப்படிதான்க்கா தோணுது. அவனை விட பொருத்தமானவங்க இருக்காங்க. நீ லவ்ல இருக்கிறதுனால மத்தவங்க தெரிய மாட்டேங்கிறாங்கக்கா. சரி, அதை விடுடி. உனக்கு மிஸ்டர் ஜான ரொம்ப பிடிச்சிருக்கல்ல? இல்லையே. நான் உன்னோட அக்காடி, என்கிட்ட சொல்ல மாட்டியா லவ் பண்றதானே? எனக்கு அவரை பிடிச்சிருக்குக்கா. ஏன்னு தெரியல, எனக்கு வேற யார பத்தியும் யோசிக்கவே தோணல. அவரை ரொம்ப பிடிச்சிருக்கா? சனம், நீ என்கிட்ட இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு நீ மறைச்ச? எப்படி சொல்லுவ? என்னாலயே அதை ஏத்துக்க முடியல. விடுக்கா, நாங்க சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இது நடக்காதுக்கா. சரி விடுமா, பாத்துக்கலாம். நம்ம என்ன பண்றதா? இத பத்தி எதுவும் யோசிக்காம நம்ம வேலைய பாப்போம். இதுவும் கடந்து போயிடும்டி. கண்டிப்பா. பரவாயில்லையே, நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல டேஸ்ட் இருக்குல்ல. ரெண்டு பேரும் செம்மையா இருக்காங்க. என்ன சொல்ற? உண்மைதான்க்கா. ஆனா அக்கா, 3 பேரா இருந்தா அதுல உஸ்மானும் கண்டிப்பா ஒருத்தன். என்ன சொல்ற? கண்டிப்பா உஸ்மானும் அழகாதான் இருக்கான். ஆனா நான் அவனை அந்த மாதிரி பார்த்ததில்ல. என்னால கண்டிப்பா அவனை அந்த மாதிரி பார்க்க முடியாது. இரு, அப்ப அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கிற உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் சனம். ஆனா என்னால அவனை அப்படி பார்க்க முடியாது. சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்துருக்கோண்டி. சின்ன வயசுல இருந்தே நான் அவனை பாத்துட்டு இருக்கேன்ல சனம். இப்பவும் பாரு, அவன் நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா? நீ சொல்றது சரிதான்க்கா. சேர முடியலன்னா லவ் பண்ணாம இருக்கணும்டி. என்னக்கா இதுலயும் கணக்கு போட்டு பாக்குற? கணக்கு போட்டு வாழ்றதாலதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அக்கா, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூட எப்படி நீ கணக்கு போடுறன்னு. உனக்கு சொல்லி கொடுப்பேன். ஆனா உன்னோட கேரக்டருக்கு அது கொஞ்சம் கூட செட்டே ஆகாதே. பரவாயில்ல, நான் முயற்சி பண்றேன்க்கா. எனக்கு சொல்லி கொடு. என்ன முயற்சி பண்ணி பாக்குறியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லு. நான் ஒன்னு சொல்றேன், அத நீ யோசிச்சு பாரு. அவன் எப்படி வளர்ந்திருக்கா, நம்ம எப்படி வளர்ந்திருக்கோம்? பாய்க்கா. அப்புறம் பார்க்கலாம் சனம். குட் மார்னிங் ஜேஜே. ஜேஜே, முகம் ஏன் இப்படி இருக்கு? என்ன ஆச்சு? சனேன், நீ எதுக்கு இப்படி வார்த்தையில எனக்கு சூனியம் வச்ச? எதுக்கு அந்த ரகசியத்தை சொன்ன? எனக்கு தான் ஆகாதுன்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? நான் பெட்டி படிக்கல எடுத்துட்டு ஊருக்கு போயிடவா? எங்க ஊர் ஆளுங்களுக்கு ரகசியத்தை வச்சுக்கவே தெரியாது. அப்படியே போட்டு பட்டுன்னு உடைச்சிடும் தெரியுமா? அம்மா, இந்த ஊர் எங்க இருக்கு? சரி சரி, அதை விடு. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? முதல்ல அது அவ்வளவு பெரிய ரகசியமே இல்ல. அதுல என் வாழ்க்கையே அடங்கிருக்கு. அதை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ஜேஜே.
என்ன பைத்தியம் ஆகிட்டல. இத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ணுவேன்? இத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீ சரியான கல் நெஞ்சு கரியா இருக்க. இத தெரிஞ்சா நான் டென்ஷன் ஆவந்தானே என்கிட்ட இத சொன்னேன். நான் அப்படி என்ன உனக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன் சொல்லு? உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன்? எதுக்கு என்கிட்ட அந்த ரகசியத்தை சொன்ன? எதுக்கு சொன்ன சொல்லு ப்ளீஸ். என்னாச்சு? குட் மார்னிங் ஜான் சார். கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சண்டை போட்டுட்டோம். ஐயோ இத வர என்கிட்ட சொல்லிட்டு போறல. தயவு செஞ்சு எதுவும் என்கிட்ட சொல்லாத. இதெல்லாம் மறைக்க முடியாம என் உசுறு போகும்னு நினைக்கிறியா? அதான் உனக்கு வேணுமா? சனே மீட்டிங் இருக்கு, 2 பேரும் வாங்க. இத வேற யாராவது வந்து குடிக்கட்டும். வா வா சீக்கிரம் போணும்ல. ரொம்ப டயர்டா இருக்கு, வரணுமா? என்னாச்சு, நடக்க முடியலையா? நீ சொல்றத கேட்கும்போது என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஜிஜி ஐயோ. ஒண்ணும் ஆகலல்ல? ஒண்ணும் ஆகலவா?